கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ரோமர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம், அதுல இருந்து சில ஆவிக்குரிய கருத்துக்களை நாம் சேர்ந்து தியானிக்க போறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வார்த்தையை கேளுங்க, வாசிக்கிற பாருங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறார். ரொம்ப நல்ல வசனம் இந்த வசனம். இந்த வசனத்தை நாம நிறைய செய்தி மூலியமா கேட்டுக்கலாம், நம்ம வேதத்துல இருந்து தியானம் பண்ணியிருக்கலாம். ஆனா இதுல இருந்து ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பாடத்தை நம்ம மத்தியில கற்றுக் கொடுக்க போறார். என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை வாசிக்கும் போதே பைபிள்ல தாவீது அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தார். அந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த தாவீது ஒரு பாவம் செஞ்சாங்க. என்ன பாவம் அப்படின்னா, பத்சேபால் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீயோடு விபச்சாரம் பண்ணாரு. அந்த பத்சேபாலோட கணவன் உரியாவை என்ன பண்ணானா, கொலை பண்ணான். தவறே செஞ்சுட்டு அவனுக்கு தவறு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான், தவறு செஞ்சிடறோம், ஆனா தவறு செஞ்சுட்டோம் அப்படிங்கிற உணர்வு இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஆண்டவர் உரியா நாத்தான் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசிய தாவீதுக்கு அனுப்புறாரு. அந்த தாவீதுக்கு அனுப்பி தன்னுடைய தவறை உணர வைக்கிறார். நாத்தான் போறாரு. நாத்தான் போய் ஒரு சம்பவம் மூலியமா அந்த தாவீதுக்கு தன்னுடைய தவறை உணர வைக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு பட்டணத்துல ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு தரித்திரன் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்துச்சு. ஆனா தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆடுதான் இருந்துச்சு. அந்த ஒரு ஆடை அவன் தன்னுடைய பிள்ளை போல வளர்த்தான். அந்த பிள்ளை போல வளர்த்து பராமரிச்சான். ஆனா அந்த ஐஸ்வர்யவானோட வீட்டுக்கு வழிபோகன் ஒரு நாள் வந்தான். அவனுக்கு சமைக்கிறதுக்கு தன்னுடைய தொழுவத்துல இருக்கிற ஆட்டை அவனுக்கு எடுக்க மனசு வரல. அந்த தரித்திரனுடைய ஆட்டை எடுத்து என்ன பண்ணா, சமைச்சு அந்த வழிபோக்கனுக்கு சாப்பாடும் போட்டான். இதை கேட்டு தாவீதுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. யார் இந்த இரக்கமற்ற அந்த காரியத்தை இவன் செய்யறானே அப்படின்னு சொல்லி கோவம் இவன் இந்த தப்பு செஞ்சவன் 4 மடங்கு என்ன பண்ணணும், தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீது அறிக்கையிடுறாரு. உடனே அந்த நாத்தான் சொல்றாரு, அது நீதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த தாவீதை போலதாங்க நம்முடைய வாழ்க்கையிலையுமே நாம தவறு செய்யறோம். ஆனா நம்முடைய தவறை என்ன பண்றோம், உணர்றது இல்ல. அடுத்தவனுடைய தவறை ஈஸியா குற்றப்படுத்துறோம். இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா, நான் பர்ஃபெக்ட், நீ பர்ஃபெக்டா, அடுத்தவனே பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்க படம். நம்மளதாங்க நிதானிக்கணும். இந்த நாள் முழுது நான் கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழ்ந்திருக்கேனா, வசனத்தின்படி வாழ்றேனா அப்படின்னு சொல்லி என்னையதான் நிதானிக்கணுமே தவிர அடுத்தவனை குற்றப்படுத்துறதுக்கு எனக்கு உரிமையே கிடையாது. ஒரு இங்கிலீஷ் புக்ல வாசிச்ச அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ரொம்ப அழகா இருந்துச்சு. டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ், டோன்ட் ஜஸ்டிஃபை யுவர்செல்வ்ஸ். அப்படின்னா என்னன்னா, அடுத்தவனை குற்றப்படுத்தாத, அடுத்தவன் ஒன்ன குற்றப்படுத்தும் போது சாக்கு போக்கு சொல்லாது. நீ தவறு செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி ஒருத்தன் என்னை குற்றப்படுத்தும் போது நான் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. என்னுடைய பிழைகளை நான் ஒத்துக்கொள்ளணும். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில விசுவாசிகள் யாருமே இப்படி செய்யறது இல்லை. அதான் வேதனை அளிக்கிற ஒரு காரியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவிக்குரிய கருத்துங்க அது. அடுத்தவனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உரிமையே கொடுக்கல. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. யாருன்னா பரிசேயர்கள். இயேசுவே சோதிக்கும்படி கொண்டு வந்தாங்க. அப்ப இயேசு என்ன பண்ணாருன்னா, கேஷுவலா மண்ணில் கீழே தலையில கிறுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த பரிசேயர் சொல்லுவாங்க, ஆண்டவரே விபச்சாரம் செஞ்சா கையுமையுமா இவளை பிடிச்சோம், மோசேவுடைய பிரமாணத்துல சொல்லுது விபச்சாரம் செஞ்சவங்களை கல்லுல என்ன பண்ணும், அடிச்சு சாவடிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, அமைதியாவே இருப்பார், ரொம்ப அமைதியாவே இருப்பார். பரிசேயர் திருப்பி திருப்பி கேட்கும் போது அவர் சொல்லுவார், உங்கள பாவம் இல்லாதவன் இவன் மீது முதக்கல் எறிங்க அப்படின்னா எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பெரியோர் முதல் சிறியோர் வரையும் கல்லை கீழே போட்டுட்டு போயிருவாங்க. இயேசு சொல்லுவாரு, நானும் உன்னைய நியாயம் தீர்க்கல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீய அனுப்பி வைப்பாரு. என்னுடைய மனசுல ஒரு கேள்வி, இயேசுவுக்கு நியாயம் தீர்க்க உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கு. ஆனா இயேசுவை என்ன செய்யல, நியாயம் தீர்க்கல. ஆனா ஆண்டவர் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கல அடுத்தவரை குற்றப்படுத்த. ஆனா நான் என்ன செய்யறேன், குற்றப்படுத்திட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பைபிள்ல ரோமர்ல சொல்றாரு, மற்றவர்களை குற்றப்படுத்துறவனு நீ யாரானாலும் சரி, நீ 30 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, 2 வருஷம் விசுவாசியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதிகமான ஆக்கின தீர்ப்பை அடைவாய்ன்னு சொல்றாருங்க. அதிகமான ஆக்கின தீர்ப்பு அடைவாய். பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ணுங்க. இனி வரும் நாட்கள்ல வேற வசனத்துல இருந்து சில கருத்துக்களை நாம் ஆராய்வோம்.